Hi friends, bashaskitchen la இன்னைக்கு நம்ம மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நிறைய பேர் என்னோட giveaway வீடியோ பார்த்துட்டு 1 கிலோ அரிசி வச்சு எப்படி பிரியாணி செய்யறதுன்னு சொல்லி கொடுங்கன்னு சொல்லிருந்தீங்க. சோ உங்க எல்லாருக்காகவும் 1 கிலோ பாஸ்மதி அரிசியில இன்னைக்கு நம்ம மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 1 கிலோ மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு 1 கிலோ அரிசி அப்புறம் 1 கிலோ கறிங்க நான் எடுத்துர்க்கேன். 1 கிலோ கறியை ஃபர்ஸ்ட் ஒரு பிரஷர் குக்கர்ல சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு ஒரு 3 ல இருந்து 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான பாஸ்மதி அரிசியை இங்க நான் ஊற வச்சிருக்கேன். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், தக்காளி, லெமன் இது எல்லாத்தையும் நான் இங்கே ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நான் ஹோல் ஸ்பைசஸாகவே சேர்த்துக்கிறேன் அப்படின்றதுனால பொடியெல்லாம் சேர்த்துக்க மாட்டேன். உங்களுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெங்காயம் வதங்குற டைமில் கொஞ்சமாக பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். ஒரு 7 ல இருந்து 8 நிமிஷத்துக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 5 ல இருந்து 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நறுக்கி எடுத்து வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. இந்த பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளி எவ்வளவு வேணும் அப்படின்ற அளவு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க அதை பார்க்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி அப்புறம் புதினா சேர்த்துக்கிறேன். இந்த ஃபுல் பிரியாணிக்கு நான் 1/2 கட்டு கொத்தமல்லி அப்புறம் 1/2 கட்டு புதினா சேர்த்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா மற்றதை சேர்த்திக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷத்துக்கு வதங்க விடுங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல 1 ல இருந்து 2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நான் இங்கே காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் அரைச்சிருக்கிற மிளகாத்தூள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுவும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற இந்த கறியை சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணியை அளக்காமல் ஊற்றிட்டீங்க அப்படின்னா நம்மளோட பாஸ்மதி அரிசிக்கு தேவையான தண்ணி ஊற்றும் போது இந்த தண்ணியும் அந்த தண்ணியும் சேர்ந்து எல்லாம் ரொம்ப குழஞ்சு போயிடும். அதனால நீங்கள் வெறும் கறி மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மட்டன் வேக வச்ச தண்ணியை நம்ம அளந்து தான் எப்பயுமே ஊற்றணும். அப்போ தான் நம்மளுக்கு அரிசி வேகும் போது குழையாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை அளந்து ஊற்றிக்கலாம். இந்த கிளாஸில் 4 கிளாஸ் அரிசி நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா இதே கிளாஸில் 8 கிளாஸ் தண்ணி நான் அதில் சேர்த்துக்கணும். 8 கிளாஸ் தண்ணிக்கு இங்கே எனக்கு 2.5 கிளாஸ் மட்டன் சூப் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு நான் மட்டன் சூப்பை அளந்து ஊற்றிக்கிறேன். பாக்கி இருக்கிற அந்த 1/2 கிளாஸில் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டு அதையும் அளந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். இதே மாதிரி அளந்து நான் 7.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றலை அப்படின்றது நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ இதோட 7 கிளாஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்றது இந்த மட்டன் பிரியாணி ப்ரிப்பரேஷன் லாஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் பார்க்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த தண்ணி கொதிக்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பால் எடுத்துகிட்டு அதில் நான் குங்குமப்பூ ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம கலருக்காக சேர்த்துக்க போகிறோம். இப்போது ஒரு லெமனை இந்த மாதிரி இதில் ஜூஸ் எடுத்து சேர்த்துக்கோங்க. லெமன் சேர்க்கறதுனால டேஸ்ட் நல்லா நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கொதி வர்றதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி, புதினாவும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்றதுனால நாங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம். அரிசி சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கல் உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு அரிசி சேர்த்துக்கும் போது பிரியாணியில் உப்பு கரெக்டாக இருக்கும். தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை தண்ணி இல்லாமல் இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேமில் இப்போ இதை நம்ம மூடி வைக்க போகிறோம். பாஸ்மதி அரிசி அரை மணி நேரமாக ஊறிருக்கு அப்படின்றதுனால ரொம்ப சீக்கிரமாகவே இது வெந்துடும். கரெக்டாக 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்மளோட அரிசி கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும் அப்படின்றதுனால ரொம்ப மெதுவாக இதை நம்ம கிளறணும், இல்லாட்டினா அரிசி வந்து உடஞ்சிரும். அடியிலேருந்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இதை மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேமில் வேக வைக்க போகிறோம். அடுத்த 5 நிமிஷத்தில் நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷமாக நம்ம சாப்பாடு வந்து ஃபுல் ஃப்ளேமில் கொதிச்சிட்ருக்கு. ஸோ மொத்தம் 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை கிளறி விடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் தண்ணியோட அளவு எவ்வளோ இருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் அடியில் இருக்கிற சாப்பாடெல்லாம் கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வந்து மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். இந்த ஸ்டேஜ்லேயே நம்மளுக்கு சாப்பாடு வந்து 80% வெந்துடும். இந்த மாதிரி அடியில் இருக்கிற சாப்பாடை மேலே கொண்டு வந்துட்டு இதுக்கப்புறம் தான் இதை நம்ம தம்ல வைக்கணும். அரை கிளாஸ் தண்ணி வந்து நம்ம பாஸ்மதி அரிசியை வேக வைக்கும் போது கம்மி பண்ணோம் இல்லையா, அது எதுக்கு அப்படின்றது பார்க்கலாம். அதோட ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ரான் மில்க் தான். இந்த குங்குமப்பூ பால் வந்து இதில் நான் சேர்த்துக்க போகிறேன் அப்படின்றதுனால தான் நான் அரை கிளாஸ் அரிசிக்கு தேவையான தண்ணியை கம்மி பண்ணேன். இன்னொரு காரணமும் இருக்குது, அது என்னன்றதும் பார்க்கலாம். இன்னொரு காரணம் வந்து நான் கடைசியாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இந்த சாஃப்ரான் மில்க் அப்புறம் இந்த நெய் இது ரெண்டையுமே நம்ம சேர்க்கறதுனால நம்ம அரிசியில் நல்லா வந்து மாய்ஸ்சர் இருக்கும். அதனால நான் அரை கிளாஸ் தண்ணி வந்து இங்கே கம்மி பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட குங்குமப்பூ பால் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு நம்ம தம் வைக்க போகிறோம். தம் வைக்கிறது அப்படின்றது உள்ளே இருக்கிற ப்ரெஷரை உள்ளேயே அப்படியே சீல் பண்ணுறது. ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கீழே ஒரு தவா வச்சுக்கிறேன். தவாவோட வாசனை வர்ற வரைக்கும் இதை நம்ம ஃபுல் ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா தவாவோட நல்ல வாசனை வரும். தவாவோட வாசனை வந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் லோ பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. மேலே இந்த மாதிரி ஒரு வெயிட் வச்சுருங்க. மேலே வெயிட் வைக்கிறதுனால நம்மளோட உள்ளே இருக்கிற ஸ்டீம் வந்து வெளியே போகாமல் இருக்கும். கரெக்டாக 40 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள், இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணுறோம். நம்மளோட சூப்பர் டெலிஷியஸான இந்த மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடெல்லாம் இந்த மாதிரி நின்றுட்டு இருந்துச்சு அப்படின்னா நல்ல பொழுன்னு நல்லா சாஃப்டாக சாப்பாடு வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்மளோட சேனலில் மட்டன் தம் பிரியாணி அண்ட் சிக்கன் தம் பிரியாணி ரெசிபிஸ் இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இந்த பிரியாணி 5 பேர் 2 வேளைக்கு வச்சு சாப்பிட்டோம். அதனால இது ஒரு 10 பேருக்கு நீங்கள் பிரியாணி செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த அளவு உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் மட்டன் தம் பிரியாணி ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மட்டன் தம் பிரியாணிக்கு இன்றைக்கி நான் சைட் டிஷ்க்கு முட்டை அவிச்சிட்டு ராய்த்தா பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு மட்டன் சுக்கா இல்லை சிக்கன் 65 இல்லை வேறு எந்த சைட் டிஷ்னாலும் நீங்கள் இதுக்கு ட்ரை பண்ணலாம். எல்லா சைட் டிஷ் ரெசிபிஸும் நம்ம சேனலில் இருக்குது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். Thank you so much for watching. Bye.